ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது போக்கி தமிழன் அஃபிஷியல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜப்பானில் ஜம்ப் ஃபெஸ்டா அப்படின்ற ஒரு ஈவெண்ட் 2 டேஸாக நடந்துச்சு. இதில் ஏகப்பட்ட அப்டேட்ஸை ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்டேட்ஸ் அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஜம்ப் ஃபெஸ்டால் குறிப்பிடாத சில அப்டேட்ஸையுமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கிறது மூலமா தினமும் போடுற அனிமே அண்ட் கார்ட்டூன் பற்றின அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராமோட ஐடி போக்கி தமிழன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறது மூலமா யூடியூப்பில் போடாத அப்டேட்ஸை கூட அங்கே நான் ரிவீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராக இப்போ தமிழ் வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது போக்கி தமிழன் அஃபிஷியல் யூடியூப் சேனல். நான் தான் உங்கள் போக்கி தமிழன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னா, ஜுஜுட்சு கைசனோட சீசன் 3 பற்றியும் ஜுஜுட்சு கைசனோட மூவி பற்றியும் எக்கச்சக்கமான அப்டேட்ஸை நம்மளுக்கு ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னன்றதை தான் பார்க்க போகிறோம். ஜுஜுட்சு கைசன் சீசன் 3க்கான டேட்டை தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் ஆனால் ஜுஜுட்சு கைசன் இன்னுமே ப்ரொடக்ஷனில் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற வகையில் ஜுஜுட்சு கைசனோட நியூ கீ விஷுவலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் இப்போ ஷோ பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜுஜுட்சு கைசனில் ஒரு மூவி ஒன்று வரப்போகுதாம். இந்த மூவியோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுஜுட்சு கைசன் ஹிடன் இன்வென்டரி அப்படின்றது தான். இது ஒரு கம்பேலேஷன் மூவி. இந்த மூவியை மே 3 அன்னைக்கு ஜப்பானில் ரிலீஸ் பண்ணுறாங்களாம் 2025ல். ஸோ இதை தொடர்ந்து அடுத்ததான் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னா, ஹெல் பேரடைஸ் சீசன் 2. இதுக்கு தான் நம்ம ஆடியன்ஸ் ரொம்ப பேர் அதிகமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது. பட் ஆனால் இதில் ரொம்பவே சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல் பேரடைஸ் சீசன் 2 ஜான்வரி மந்த் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜான்வரி மந்த்து தானே அப்புறம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயர் 2026, கிட்டத்தட்ட 1 இயர் நம்ம வெயிட் பண்ணி தான் ஹெல் பேரடைஸ் சீசன் 2 நம்ம பார்க்க முடியும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதை தொடர்ந்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிற அப்டேட் சோலோ லெவலிங் சீசன் 2. ஆரிஸ் ஃப்ரம் த ஷேடோ அப்படின்றது தான் சீசன் 2வோட நேமு. இந்த சோலோ லெவலிங் சீசன் 2 4th ஜான்வரி 2025ல் ரிலீஸ் பண்ணுறாங்க. டேட்டா அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க 4th ஜான்வரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாரெல்லாம் இதுக்கு வெயிட் பண்ணுறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற அப்டேட் செயின்ஸா மேன் த ரேஸ் ஆர்க் அப்படின்ற ஒரு மூவி தான். இந்த செயின்ஸா மேன் மூவியை 2025ல் ஜப்பானில் ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதை தொடர்ந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற அப்டேட் கைஜு நம்பர் 8ஓட சீசன் 2 தான். இந்த கைஜு நம்பர் 8 ஏற்கனவே பட்டையை கிளப்புச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போது சீசன் 2 ஜூலை மந்த் 2025ல் வரப்போகுதாம். இதை அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலாம். அனௌன்ஸ் பண்ணதும் கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணுவோம். இதை தொடர்ந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற அனிமே அப்டேட் மை ஹீரோ அகாடமியா. மை ஹீரோ அகாடமியாவில் இது வரைக்குமே 7 சீசன்ஸ் வந்திருக்கு. ஸோ அடுத்ததாக 8th சீசன் தான். இந்த 8th சீசனை 2025ல் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இந்த 8th சீசனோட மை ஹீரோ அகாடமியா ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. பட் ஆனால் நம்ம மை ஹீரோ அகாடமியாவில் இருக்கிற ஆல் மைட்டை வச்சு ஒரு ஸ்பின் ஆஃப் சீரீஸ் ஒன்று எடுக்க போகிறாங்களாம். ஸோ இந்த ஸ்பின் ஆஃப் சீரீஸ் ஏப்ரல் 2025ல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட நேம் தான் மை ஹீரோ அகாடமியா த விஜிலன்ஸ் அப்படின்றது. இதை தொடர்ந்து நம்ம டாக்டர் ஸ்டோன் அனிமிக்கு வந்தோம் அப்படின்னா, டாக்டர் ஸ்டோன் அனிமியுமே முடிய போகுதான். 4th சீசன் தான் கடைசி சீசனாகவும் இருக்க போகுது. இந்த 4th சீசனை மொத்தமாக 3 கோர்ஸாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு கோரை மட்டும் வர ஜான்வரி மந்த் 9th அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் 2025ல். மற்ற 2 பார்ட்ஸ்க்கான அப்டேட்ஸ் இன்னும் வரல. வந்ததும் கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஐடியுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே தான் நண்பா ஜம்ப் ஃபெஸ்டா ஈவெண்ட்டில் முக்கியமான அப்டேட்ஸு. ஸோ இதை தொடர்ந்து இன்னுமே சில முக்கியமான அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற அனிமி அப்டேட் பட்டி தொட்டி ஃபுல்லாக பட்டை கிளப்பிக்கிட்டு இருக்கிற டேண்டா டேன் அனிமியோட சீசன் 2 பற்றி தான்.
டேன்டாடன் அனிமியோட சீசன் 2 வந்து வர 2025 ஜூலை அப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சீசன் 1 வந்து தாறுமாறு தக்காளி சோறு அப்படின்னு சொல்லிட்டு பட்டையை கிளப்புச்சு. அதுக்கே தமிழ் டப்லாம் சொல்லவே வேணாம். இது வரைக்கும் அந்த தமிழ் டப்ஸ்ல இதுதான் டாப்ல இருக்கு. ஸோ இதை தொடர்ந்து சீசன் 2வுமே 2025 ஜூலையில் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கான போஸ்டரையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற அப்டேட் ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியோட சீசன் 3 தான். ஸோ இந்த சீசன் 3யுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க 2025 அக்டோபரில் வரப்போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை தொடர்ந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற அனிமே அப்டேட் மை ட்ரெஸ் அப் டார்லிங்கோட சீசன் 2. மை ட்ரெஸ் அப் டார்லிங்கோட சீசன் 1 உண்மையிலே சூப்பராக இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கிரன்ச்சி ரோலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்லையுமே அவைலபிளாக இருக்கு. ஸோ இப்போ சீசன் 2வுமே 2025 வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற அனிமே அப்டேட் வந்து ஒன் பஞ்ச் மேன். ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 3 வந்து 2025 தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எத்தனை நாளாக ஒன் பஞ்ச் மேனுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லிவிட்டு நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடியுது நண்பா. ஸோ இந்த மாதிரியான பல இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே அண்ட் கார்ட்டூன் பற்றின அப்டேட்ஸ் அண்ட் நியூஸஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய புது புது விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பல இன்ட்ரெஸ்டிங்கான அனிமி நியூஸஸ் உடனுக்குடன் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அதையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நேம் போக்கி தமிழன்.